பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேதாந்திர மனுஷன் முருகப்பெருமானுக்கும் இருகரம் கூப்பிட்டு இப்போ அம்பர்லா ஃபுல் அம்பர்லா வெட்டும் பயிற்சிக்குள்ளே சொல்ல போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். இது ஃபுல் அம்பர்லா. இதுவும் வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு தைக்கக்கூடிய ஆர்இசி ப்ரோக்ராமுக்காக தைக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சில்க் துணியில் அம்பர்லா ஃபுல் அம்பர்லாவில் வெட்டும் பயிற்சிக்குள்ளே பாருங்கள். இதோட உயரம் வந்து 35.5. அம்பர்லாவுக்கு 2 அளவு இருந்தால் போதும். இடுப்பு 32. இந்த அளவுக்கு இப்போ அம்பர்லா வெட்டும் பயிற்சியை எல்லோரும் கவனமாக பாருங்கள். தெரியல இல்லை தெரியல முக்காவாசி தான் கையில் எடுத்து கையில் வச்சு கேமரா அப்படியே கையில் பிடிச்சி கட் பண்ணிட்டான். அப்படியே தூக்கி கையில் பிடிச்சி ஸ்டாண்டோட அப்படி தான் பார்த்தீங்கன்னா இடுப்பு வந்து 32 கரெக்டாக பண்ணுங்க. இப்போ இடுப்பு 32 அடிச்சிடும். இடுப்பு 32 வந்து 4ஆக பிரிச்சுக்கோங்க. 4ஆக பிரிச்சுக்கிட்டிங்கனாக்கா 8 பாதி 4. இப்போ வந்து 1.5 இன்ச்சு நம்ம டாப்பில் வந்து எப்போவுமே எக்ஸ்ட்ரா வைப்போம். இப்போ 1.5 இன்ச்சு நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா வைக்கணும். இப்போ வந்து 1.5 இன்ச்சு பெருசு பண்ணிவிட்டு இப்போ வந்து 5.5 இன்ச்சு வைக்கணும். 5.5 இன்ச்சு வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக வந்து சைடில் ஒரு 1.5 இன்ச்சையும் இடுப்பு வந்து நம்மளுக்கு 32 வந்துடும். இப்போ அதுக்கு நான் மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணுறதை பாருங்கள். 4ஆக மடிச்சு 4 துணி வேணும். ஒரு வந்து அம்பர்லாவுக்கு வந்து வெட்டுறதுக்கு வந்து இது உயரம் வந்து 35 இன்ச்சு உயரம். 35 இன்ச்சு உயரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் வச்சுருக்கோம். 35 இன்ச்சு உயரம். அதுக்கப்புறம் ஒரு 6 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு உயரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு 1.10 இது ஒரு 1.10 இது ஒரு 1.10 4.5 மீட்டர் அவசியம் வேணும். ஒரு அம்பர்லா வெட்டுறதுக்கு 4.5 மீட்டர் அவசியம் வேணும். இப்போ அதில் வெட்ட போகிறேன். இப்போ 5.5 இன்ச்சு நான் எப்படி வைக்கிறதுங்கிறத எல்லாரும் பாருங்கள். இப்போ இங்கேருந்து 5.5 இங்கேருந்து 5.5 அம்பர்லாவுக்கு மார்க் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் கரை ஒரு பக்கம் மடிப்பு இந்த மாதிரி வச்சுட்டு காட்டன் மடித்து போட்டுங்க. மடிச்சுட்டேன். இப்போ வந்து அழகாக வரைய போகிறேன். வரைஞ்சிட்டேன். இப்போ 1.5 இன்ச்சு இங்கே வச்சுட்டோம். இங்கே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இடுப்பு நம்மளுக்கு 32 வேணும். 32க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். 16 வேணும். கரெக்டாக 8 வந்துருச்சு பாருங்கள். 8 வந்து 16 8ங்கிறது ஒரு சைடு வந்து 16 வரும். இன்னொரு சைடு 16 வரும். 32 இன்ச்சு இடுப்பு கரெக்டாக வந்துடும். இப்போ எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து உயரம் இப்போ இதிலேருந்து உயரம் வைக்க போகிறேன். உயரம் வந்து 30 அம்பர்லாவுக்கு மார்க் பண்ண போகிறோம். இந்த இடுப்பை விட்டுட்டு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். 35 இன்ச்சு உயரம் 35 இன்ச்சு உயரம் 36 வச்சுக்கோங்க. 36 அரை இன்ச்சு தையலுக்காக மடிக்கிறதுக்காக 3/4 இன்ச்சு தைக்க. உங்களுக்கு 1 இன்ச்சு மடிக்கிறதா இருந்தால் 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டேன். இப்போ அப்படியே டைரெக்ஷன் அப்படியே ஒவ்வொன்றா வாங்க. இங்கே 36 அப்படியே டைரெக்ஷன் அப்படியே பிடிச்சிட்டே வாங்க. 36 அப்படியே மார்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நவுத்திட்டு போயிட்டே இருங்க. எல்லாமே நான் இந்த 90 டிகிரியில் இருக்கணும். இங்கே கரெக்டாக இங்கே வச்சுட்டு கரெக்டாக 36 மார்க் பண்ணுங்கள். அடுத்த 36 பாருங்கள். எல்லாமே டைரெக்ஷன் வரைஞ்ச வரைக்கும் நான் போட்டு காட்டுறேன். மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி தான் எல்லா பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணுறதை கவனிங்க. இப்போ இது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்த டைரெக்ஷன் மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணேன். அதே மாதிரி இந்த பக்கம் கடைசியாக இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் வந்து கடைசியாக இந்த பக்கம் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரே தான் வந்துடலாம். இப்போ இங்கேருந்து 36 மார்க் பண்ணிட்டேன். அது இந்த சைடு 36 மார்க் பண்ணுறேன். ஒவ்வொன்றா மார்க் பண்ணிடுங்க. இது வந்து கொஞ்சம் டேபிள் சின்னதாக இருக்கனால நம்ம 36 வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டு வர்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும்.
மார்க் பண்ணிட்டேன். அம்பர்லா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போயிட வேண்டியதான். மார்க் பண்ணிட்டு இப்போ வெட்ட போகிறேன். வெட்டுவதே எல்லாரும் ஒன்று. அழகாக வளைச்சி போயிட்டுருங்க. பார்த்தீங்கன்னா அம்பர்லா வந்து பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி இது வரைக்கும் போகுது. அம்பர்லா ஃபுல் அம்பர்லா போயிட்டுருக்கு. இப்போ இடுப்பு வெட்ட போகிறதே கவனிங்க. இப்போ 2 பக்கம் மடிச்சிட்டேன். இப்போ இடுப்பு வெட்டுவதே கவனிங்க. இடுப்பு நான் வெட்ட போகிறேன். இங்கிட்ட 5 வச்சுருக்கேன், இங்கிட்ட 5 வச்சுருக்கேன். இப்போ 1.5 இன்ச்சு இங்கிட்ட எக்ஸ்ட்ரா, இங்கிட்ட 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இப்போ இடுப்பு பிடிச்சிட்டு அம்பர்லா பாருங்கள். கம்ப்ளீட்டாக அம்பர்லா இந்த அளவுக்கு வெட்டிக்க பாருங்க. இடுப்பு இந்த இடத்துல ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் வந்து இடுப்பு இந்த அளவுக்கு கரெக்டாக வந்து பெண்டு பண்ணியிருப்பேன். பெண்டு பண்ணிவிட்டேன். இப்போ ஃபுல் அம்பர்லா கம்ப்ளீட்டாக எல்லாமே அம்பர்லா வெட்டப்பட்டது. ஃபுல்லாக வெட்டியிருக்கேன். இப்போ இது மேலே பாட்டம், மேலே வந்து இடுப்பு வந்து கரெக்டாக போய் உட்காந்துக்கும். இது சிங்கிளாகவும் காட்டுறேன். சிங்கிளாக போகும்போது அழகாக போய் உட்காந்துக்கும். இது சிங்கிள், இது ஃபுல் அம்பர்லா. ஃபுல்லாக வந்து இப்படி தான் இடுப்பில் போய் இப்படி சக்குன்னு உட்காந்துக்கும். இந்த மாதிரி தான் பாவாடை நீங்கள் வெட்டணும். இது ஃபுல் அம்பர்லா. இது வந்து ஆர்இசி பிள்ளைங்களுக்கு என்ஐடிக்கு நம்ம தைக்கக்கூடிய விஷயம். ஃபுல் அம்பர்லா வந்து அவங்க தைக்க சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டியிருக்கோம். எல்லோரும் பார்த்து இதே மாதிரி வெட்டணுங்க. இப்போ இதுக்கு அதுக்கப்புறம் பட்டியும் கீழே வந்து ஒரு லைனிங் வெட்ட போகிறேன். அதையும் காமிக்க போகிறேன். வெட்டின பிறகு ஈக்குவல் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ 36 வேணும், 36 இங்கே இருக்குது. அடுத்து 36 இருக்கான்னு ஒரு செக்கிங் பண்ணிக்கோங்க. அடுத்து 36 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கேயும் 36 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கூட இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே சரி பண்ண போகிறோம். ஏன்னா கொஞ்சோண்டு இந்த துணி விலகிட்டே இருக்கும். இது விலகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே சரி பண்ணணும். இப்போ எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈக்குவலாக வந்துருச்சு. இதுதான் மெயினான விஷயம். இது வந்து மெயினாக எல்லோரும் பார்த்துக்கணும். இப்படி பரட்டி போட்டோம்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். எல்லாமே வச்சிட்டோம், கம்ப்ளீட்டாக வைக்கப்பட்டது. இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு செக்கிங் பண்ணணும். 36 இருக்குதான்னு ஒரு வாட்டி சொல்லணும். ஏன்னா 35 ரஞ்சு வரும், மேலே ஒரு 2 தப்பாங்க. 36 இருக்குது, இங்கேயும் 36 தான், எல்லாமே இருக்குது. அக்யூரேட்டாக இருக்குது. எல்லாமே அக்யூரேட்டாக போட்டோம். இப்போ வெட்டப்பட்டது. இப்போ வந்து எல்லாமே திருப்பி நான் காட்டுற மாதிரி, திருப்பி ரவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி வெட்டிட்டிங்கன்னா ஓகே. ஃபுல்லாக அம்பர்லா வந்து பாருங்கள். இப்போ எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலாக வந்துருக்கும். எந்த வகையான மாற்றங்கள் இல்லாமல் கரெக்டாக இடுப்பு எல்லாமே கரெக்டாக வச்சு வெட்டிட்டோம். இது மாதிரி அம்பர்லா வெட்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது மாதிரி வெட்டி தச்சு பாருங்கள், சிறந்ததாக இருக்கும். இது வந்து ஃபுல் அம்பர்லா வந்து வெட்டும் பயிற்சி. இது ஒரே பாவாடைக்கு உள்ள ஒரே கட்டிங்கில் நம்ம எடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் போட்டு எடுத்துருக்கோம். இப்போ இது தச்சு உங்களுக்கு டெமோவும் காட்டப்படும். இப்போ வந்து ஏற்கனவே வந்து அம்பர்லா வெட்டோம். அம்பர்லா வெட்டின பிறகு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மிடி போட போகிறோம். உள்ளே வந்து மிடி வந்து 2 லேயர் அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க. அந்த ப்ரோக்ராமில் வந்து இப்போ ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க. அந்த ப்ரோக்ராமில் வந்து அவங்க வந்து மேடையில் விளையாடும் போது வந்தீங்கன்னா உள்ளே ஒரு கலர், வெளியே ஒரு கலர், 2 கலர் தெரிகிற மாதிரி ஒரு டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. உள்ள மேலே வந்து
சரி இப்போ வந்து இது வந்து உள்ளே வந்து ரெட்டு, வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அம்பர்லா நான் வெட்டியிருக்கேன். வெளியே அம்பர்லா வந்து இது கோல்டு, இது கோல்டில் வந்து ரெட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வரும். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேடையில் விளையாடும் போது பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே ஒரு கலரும் வெளியே ஒரு கலர், ஆனால் 2 கலர் தெரிகிற மாதிரியே இருக்கும். அவங்க ரன்னிங் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா 2 கலர் வர மாதிரியே இருக்கும். அந்த பேட்டர்னில் இப்போ ஒரு பேட்டர்ன் வெட்டியிருக்கோம். இதுவும் வந்து ஆர்இசியில் உள்ளவங்களுக்காக வெட்டப்பட்டது. இது வந்து ஃபுல் அம்பர்லா வெட்டியிருக்கேன். ஃபுல் அம்பர்லா வந்து கம்ப்ளீட்டாக வெட்டி எடுத்திருக்கோம். இதுக்கு இடையில வந்து உள்ளே வந்து இந்த ரெட்டு வரும், வெளியே வந்து கோல்டு வரும். இந்த மாடலில் இப்போ தச்சு உங்களுக்கு டெமோ காட்டப்படும். இது ரெட்டு, இதில் வந்து 8 பார்ட் இருக்கும். 8 பார்ட் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. இதுலேயும் 2 பார்ட், மொத்தம் 8 பார்ட் வந்து ஃபுல் அம்பர்லா வரும். இது அம்பர்லா, அது அம்பர்லா, 2 அம்பர்லா உள்ளே இருக்கும். உள்ளே பண்ணும்போது ரெட்டு மஞ்சளாக தெரியும், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தெரியும். ஓகே, இதை தச்சு டெமோ. இதுவரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு தி கிங் லுக்ஸ் தயாரிப்பில் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம், இந்த பயிற்சி தெரிந்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும். இது ஒரு நாள் பயிற்சி, காலை மாலை 3 மணி நேரம். பேண்ட்டு, ஷர்ட்டு, சுடிதார், ஜாக்கெட் எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். பயிற்சிகள் நடக்கப்படுகிறது. இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது வந்து பொழுதுபோக்கு பயிற்சி அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, வருமானம் தரக்கூடிய பயிற்சி. அதனால் எப்போவுமே லாக்டவுனில் வந்து எனக்கு வந்து அட்டவணை, சுடிதார் அட்டவணை, ஜாக்கெட் அட்டவணை, பேட்டர்ன் எல்லாமே வந்து பணம் அனுப்பிச்சி போட்டுட்ருக்கீங்க. அவங்க அத்தனை உள்ளவங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிவிட்டு, இந்த லாக்டவுனில் கூட எனக்கு வந்து பெருசாக நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் நான் வந்து கிங் லுக்ஸ் நன்றியை தெரிவிச்சுட்டு, இப்போ வந்து இது வரைக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் திருப்பியை சொல்லிட்டு, என்ன குருநாதராகிய வேதாந்தர மகரிஷிக்கும் முருகப்பெருமானுக்கும் தான் இவ்வளோ பெருமைகள் சேரும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருள் பெரு ஆற்றல்களால் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயிர் புகழ் பெற்று சிறந்து விளங்க போகிறேன். இது முருகப்பெருமானும் உங்களை சிறப்பாக வச்சுக்குவார். எல்லாமே குருமார்களை வந்து வணங்குவோம். பெருசாக அவர்களை வந்து ஆனந்தப்படுத்தி பார்த்தால் எல்லா வாழ்க்கையில் சிறப்பாக வந்துடுவோம். எல்லாருமே இதை பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் திருப்பி நன்றி சொல்லிட்டு, இது வந்து கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது திருப்பி சொல்கிறேன். இது பொழுதுபோக்கு பயிற்சி அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, வருமானம் தரக்கூடிய பயிற்சி. இது வந்து இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் வாருங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.